முதல் நாள் வைகோ என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, முதலமைச்சருக்கு இது குறித்து தெரியாது, செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தத்துல தான் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தத்தில் போய் சேர்ந்தாருன்னு சொல்ற வைகோ சத்யாதான் பின்னால் இருந்தாருன்னு சொல்றாரு. அதற்கு 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, பொதுக்குழுவுக்கு முதல் நாள் 2 நாட்கள் முத்திரத்தினத்தோடு இருந்தாருன்னு சொல்றாங்க. லண்டனில் நடைபெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக லண்டன் போயிருந்தார் மல்லை சத்யா. சனிக்கிழமை காலையில தான் விமான நிலையத்துக்கு வந்து சேர்றாரு சென்னைக்கு. உடனடியாக குளித்து விட்டு புறப்பட்டு ஈரோடுக்கு போறார். அன்று இரவு ஈரோட்டில் தங்குகிறார். மறுநாள் காலையில பொதுக்குழு மதியத்தோடு நிறைவு பெறுது. மதியம் வந்து நேரா ரயில் நிலையத்துக்கு வந்து சாயங்கால ரயில்ல புறப்பட்டு நைட்டு சென்னை வந்துடுறாரு. இதுதான் நடந்தது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து முத்துரத்னம் போய் சேர்றாரு திமுகவுல. இதுல எங்க இருந்து சத்யாவுடைய ரோல் இருக்கு, என்ன ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு? 2 நாள் தங்கினார்னு சொல்றீங்க, எங்க இருந்தார்?